ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லாம் நன்மையாய் மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நன்மையாய் மாறாத அளவுக்கு, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாக நடக்குதோ, தீமையாக நடக்குதோ, இன்றைக்கி ஆண்டவர் எல்லாம் நன்மையாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை தான் தீர்க்க தரிசனமாய் நம்மளோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்போது உமக்கு நன்மையாக இருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இங்கே எரேமியா தீர்க்கன் மூலமாய் நமக்கு முன் உரைக்கிற வார்த்தை என்ன என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும். இன்றைக்கு எதற்கெல்லாமோ நம்ம செவி கொடுக்கிறோம். உலகத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் உண்டு, பாரம்பரியத்திற்கு செவி கொடுத்து ஓடுகிறவர்கள் உண்டு, மற்ற எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து ஓடுகிறவர்கள் உண்டு. இந்த வேத புத்தகத்திற்கு இதில் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தை செவி கொடுத்து கேட்டு இதன்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுது இந்த வேத வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க பழகிறோமோ, வேத வாசிக்கும் பொழுது கூட அதை நம்ம கவனமாக வாசிக்கிறது கிடையாது. சபைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கூட சர்ச்சில் கூட போய் விளையாண்டு கொண்டிருக்கிறது. அநேகர் சர்ச்சில் வசனத்தை கேட்கும் பொழுது கூட அப்போ தான் ஃபோனை நோண்டுறது, அப்போ தான் வாட்ஸ்அப் அனுப்புகிறது, அப்போ தான் மெசேஜ் வந்திருக்காதுன்னு பார்க்குறது, அப்போ தான் ஃபோனில் தேவையில்லாத காரியத்தை என்ன செய்ய நோண்டிக்கிட்டு இருக்கிறது, பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது, பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கென்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, தருகிறாரு. உங்களுக்குன்னு ஆண்டவர் வார்த்தையை வைக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும்போது அப்பொழுது உமக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை எதில் இருக்குது தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது அது நன்மையாக இருக்கும். உங்கள் ஆத்துமா என்ன செய்யுமா, பிழைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு பிழைப்பு உண்டாக, நம்முடைய ஆத்மாவுக்கு பிழைப்பு உண்டாக, நம்முடைய சரீரத்துக்கு பிழைப்பு உண்டாக, நம்முடைய வாழ்க்கையின் காரியத்திற்கு எல்லாவற்றுக்கும் பிழைப்பு உண்டாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேளுங்கள். செவி கொடுத்து கேட்டு இதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே நன்மையாய் மாறும். ஏனென்று சொன்னால் வேதத்தில் வாராய் வாசிக்கிறோம். ரோமர் 8:28 நமக்கு தெரியும், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள்னா யார் தெரியுமா? வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், எல்லாமே நன்மையாய் மாறும். இன்றைக்குடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாய் மாறும். பிறர் பேசுகிற வார்த்தை நன்மையாய் மாறும். உடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக நடக்கிறது நன்மையாய் மாறும். இதற்கெல்லாம் நீங்கள் எரேமியா 38:20 ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க, எல்லாம் நன்மையாய் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.